ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். நம்ம காய்கறி இல்லாதே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வச்சே நம்ம ஒரு குழம்பு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிங்க, கடுகு, வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 2 வெங்காயம் கட் பண்ணி, 2 பச்சை மிளகா, தக்காளி 2 போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கலந்த குழம்பு தூள் தாங்க நான் போடுவேன். இந்தமாரி 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் கலந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஒரு அரை மூடி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், பால் வடிகட்டி, அதையும் நம்ம இதில் கலந்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அதனால் நம்ம அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாங்க, சைடிஷ் நல்லாயிருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம அப்பளம்லாம் பொரிச்சாச்சு, சோறு ஆக்கியாச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. சோறு ரெடி, அப்பளம் பொரிச்சாச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.